So anomers also a class of diastereomers, which differ in the configuration at C1. Look at this. So this is the first carbon. OH எந்த சைடு இருக்கு, டவுன் சைடு இருக்கு. அப்ப என்ன சொல்லணும், ஆல்ஃபா ஆல்ஃபா டி குளுக்கோஸ். இதே OH அப் சைடு இருந்தது அப்படின்னா திஸ் இஸ் கால் பீட்டா பீட்டா டி குளுக்கோஸ். அப்ப ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் இஸ் an example for anomer. Alpha anomer, beta anomer. Okay. Then erythro and trio nomenclature. Suppose if two similar group are on the same side, either D erythros, two similar group, hydrogen, hydrogen, or OH, OH, same side இருந்தது அப்படின்னா அதோட nomenclature erythro. ஆப்போசிட்ல இருந்தது அப்படின்னா that is called trio. இங்க பாருங்களேன், this is trios, D trios, opposite இருக்கும், not the same side. OH hydrogen different. இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம். எரித்ரோ சேமா இருந்தா எரித்ரோ, ஆப்போசிட்ல இருந்தா இட் இஸ் த்ரியோ. Can anyone identify this? Here it is R, R dash, different group, hydrogen. Here it is the substituent X. Whether it is trio or erythro? Erythro, sir. Yes. Same side, it is erythro. சரிங்களா, ஒரே குரூப். எக்ஸ்ன்றது மேபி எனி halogens or whatever. X if X is equal to Cl, then both Cl. The same group, same side, it is erythro nomenclature. This is, here it is opposite side. Same group, same atom, opposite side. Then it is called trio. So this is trio nomenclature. Suppose here the groups are not same. Here it is X, here it is Y. You have to consider the hydrogen. Hydrogen, same side, then it is erythro. சரிங்களா, இங்க பார்த்த மாதிரியே தான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் சேம் சைடு, சேம் குரூப்பா இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் குரூப்பா இருக்கு. எக்ஸ் இங்க ஒய், இங்க சிஎல் இருக்கு, இங்க பிஆர் இருக்கு அப்படின்னா யூ கேன் கன்சிடர் தி பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் சேம் சைடு இருக்கா, இட் இஸ் எரித்ரோ. தென் திஸ் இஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கு, இங்க ஒய் இருக்கு, different groups, different atoms. But look at the hydrogen, opposite la irukku, then it is erythro or trio? Trio. Yes, trio is over. Okay. I hope it is now clear. Erythro trio அப்படிங்கிறது சேம் குரூப்பா இருக்கலாம், சேம் சைடு இருந்தா எரித்ரோ, ஆர் ஆப்போசிட் இருந்தா த்ரியோ. இந்த எலமெண்ட்மே ஆர் இந்த குரூப்ஸ்மே என்ன டிஃப்ரெண்டா இருக்கலாம். எக்ஸ், ஹியர் இட் இஸ் ஒய். ஸோ அந்த மாதிரி கேஸ் என்ன பண்ணணும், ஹைட்ரஜன் எந்த சைடு இருக்கு பாருங்க. ஹைட்ரஜன் சேம் சைடு இருந்தா இட் இஸ் எரித்ரோ, ஹைட்ரஜன் ஆப்போசிட் இருந்தா இட் இஸ் த்ரியோ. ஸோ டூ ஐடென்டிக்கல் லிகாண்டுங்கிறது இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ஸோ த ஃபாலோயிங் டூ காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷனே நான் கொடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்கும்போது அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கொடுக்க மாட்டாங்க, யூ ஹேவ் டு அசைன். அது எப்படி அசைன் பண்றதை நம்ம சிஐபி ரூல்ல ஐ எக்ஸ்பிளைன். இங்க கொடுத்துட்டோம் S configuration, R configuration. Here it is R configuration, S configuration. What is the relationship between these two? Enantiomers. Enantiomers, because ரெண்டு கைரல் சென்டர்லுமே கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்ன்றது ஆர் கான்ஃபிகரேஷனா இருக்கு, இங்க ஆர்ன்றது எஸ் கான்ஃபிகரேஷனா இருக்கு. ஸோ இட் இஸ் enantiomer. ஓகே, டயாஸ்டீரியோமருக்கு டிராப் பண்ணா எப்படி சொல்லுவீங்க? கைரல் சென்டர், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட்டுக்கு டயாஸ்டீரியோமர் நீங்க டிராப் பண்ணணும். அப்ப கான்ஃபிகரேஷன் எப்படி இருந்திருக்கும்? எஸ்எஸ் இருக்கலாம், அல்லது இருக்கலாம். எஸ்ன்றது ஆர், இந்த செகண்ட் கைரல்சன் சேஞ்ச் ஆயிருக்காது ஆர். வெரி குட். ஆமா, இப்படி இருந்திருக்கணும். டயாஸ்டீரியோமரா இருந்தால் ஏதாவது ஒரு கைரல்சன் மட்டும் சேஞ்ச். இங்க வந்து ரெண்டு கைரல்சன் சேஞ்ச் ஆயிருக்கு, கண்டிப்பா எனான்சியோமர்ஸ். நாட் ஐடென்டிக்கல். இது என்ன ஐடென்டிக்கல் கிடையாது, பிகாஸ் இதனோட கான்ஃபிகரேஷன் எஸ், இதனோட கான்ஃபிகரேஷன் ஆர். எபிமரும் கிடையாது.
So answer is option A, enantiomers. Okay. So the representation of the molecule, chiral molecule, எப்படி 3 dimensional represent பண்ணுது? It's a flying wedge projection. Solid wedge, dotted line. இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, chiral center. இந்த மாதிரி asterisk symbol போட்டிருப்பாங்க, which means a chiral center, a chiral carbon or asymmetric center which is bonded with 4 different groups. Okay. இது டிரா பண்றப்ப ரெண்டு லைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைன் இருக்கும், which means on the plane ஒரு பேப்பர்ல டிரா பண்ணீங்க அப்படின்னா அந்த Br மெத்திலும் பேப்பர் மேலே இருக்கும். இந்த வெட்ஜ் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, C3 சாலிட் வெட்ஜ், இது பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி அப்சர்வர். எங்கேயாவது நீ மாலிகுலர் வியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களை நோக்கி இருக்கும் இந்த மெத்தில் வெட்ஜ் பாண்டை டிபெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா. ஹேஷ்ட் பாண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் அவே ஃப்ரம் த அப்சர்வர், எனக்கு ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கும். நீ டிஸ்பிளே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேக்கு முன்னாடி மெத்தில் குரூப் இருக்கும், டிஸ்பிளேக்கு பேக் சைடு இந்த ஹைட்ரஜன் இருக்கும் ஹேஷ்ட் பாண்ட், டிஸ்பிளே மேலேயே பிஆரும் மெத்திலும் இருக்கும். ஓகே, so towards the observer or towards the viewer, this is away from the observer. இப்படிதான் மாலிகுலர். இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு பாத்தீங்களா, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல முன்னாடி பார்த்தது ஃப்ளையிங் வெட்ஜ் ப்ரொஜெக்ஷன். ஃப்ளையிங் வெட்ஜ் ப்ரொஜெக்ஷன்ல this is a solid wedge bond and this is hashed bond or dotted line, which the solid bond represents towards the observer. இந்த hashed bond மீன் பாத்தீங்கன்னா dotted line பாத்தீங்க அப்படின்னா away from the observer. இந்த புரோமினும் எத்தில் இருக்கு. இதே ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் டிராப் பண்றோம். திஸ் இஸ் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்கு பாத்தீங்களா, இட் ப்ரொஜெக்ட்ஸ் அவுட் ஆஃப் தி பிளேன் ஆஃப் தி பேப்பர், which means towards the observer. இந்த வெர்டிகல் லைன் இருக்கு பாத்தீங்களா, இது away from the observer. இதுக்கு எப்படி அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு, அதே மாதிரி ஃப்ளையிங் வெட்ஜுக்கு எப்படி அசைன் பண்றதை will discuss. So horizontal line towards the observer, vertical line away from the observer. A stereo center, look at this. So stereo center or stereogenic center அப்படின்ற எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், interchange of two groups which will produce a stereoisomer, அதாவது stereo center அப்படிமோ. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். alkene, so stereo center, because இங்க ஹைட்ரஜனுக்கு பதிலாக நீ வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகும், EZ ஓகே சேஞ்ச் ஆகும், அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் கால்ட் ஸ்டீரியோ சென்டர், சிஸ் டிரான்ஸ் ஆர் EZ, இந்த மாதிரியான புதுசாக ஒரு ஐசோமர் கிடைக்கும். ஓகே, ஸோ வில் மூவ் ஆன் டு தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு கேட்டாலே இட் இஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் அல்லது எஸ் கான்ஃபிகரேஷன். ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த DL இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கிளிசரால்டிகைட். OH ரைட் சைடு இருக்கா D, OH லெஃப்ட் சைடு இருக்கா L. இந்த கான்ஃபிகரேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது R and S கான்ஃபிகரேஷன். So according to CIP rule, CIP என்றது கான் இன்கோல் பிரலாக். ஸோ 3 சயின்டிஸ்டும் இண்டிபெண்டா they have proposed certain rules, எப்படி நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கறது அதை கலெக்டிவ் என்ன சொல்லுவோம் CIP ரூல் அப்படிமோ. ஸோ திஸ் இஸ் he is Robert Sidney Kahn, he is Ingold, and Vladimir Prolog, he is the Nobel laureate. He has got Nobel Prize for his research in the stereochemistry of organic molecules and their reactions in the year 1975. Suppose முன்னாடி சொன்னா கைரல் கார்பன் பார்த்தோம், which is bonded with 4 different group. இப்போ நம்ம இதுக்கு ப்ரையாரிட்டி அசைன் பண்ண போறோம். ஸோ ப்ரையாரிட்டி எதை வச்சு கொடுப்போம் அப்படின்னா எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ த அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி ஆட்டம்ஸ் டைரக்ட்லி பாண்டட் வித் தி கைரல் சென்டர். ஓகே, பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் நம்பர், ஃபர்ஸ்ட் ரூல் அது. லுக் அட் திஸ். சப்போஸ் அயோடின், புரோமின், குளோரின், சல்ஃபர்லாம் இருக்கு, which is having higher atomic number. So periodic table left to right வர வர atomic number அதிகமாகிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி டாப் டு பாட்டம் வர வர atomic number இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க. லோன் பேர் இருந்தது அப்படின்னா அதுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, இந்த ஆர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர் லெட்டர்ன்றது which is from Latin word rectus. எஸ்ன்றது சினிஸ்டர், Latin word which means left side.
This is right side. R configuration, S configuration. So rule number 1. So you have to look at the atoms which are directly bonded with the carbon, chiral center. எதுக்கு atomic number அதிகமோ அதுக்கு priority கொடுக்குறீங்க. Suppose if it is a carbon connected bonded with oxygen, nitrogen, carbon, hydrogen. இந்த மாதிரி ஒரு 4 ஆட்டம் பாண்டிங்ல இருக்குன்னு வச்சுங்களேன். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம், இட் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி, நம்பர் 1 கொடுக்கணும். தென் நைட்ரஜன், இதுக்கு செகண்ட். கார்பன் 3, ஹைட்ரஜன் 4. இஸ் இட் கிளியர்? எந்த ஆட்டம் டைரக்டா கார்பன் கூட பாண்டிங்ல இருக்கோ அதுக்கு பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் நம்பர் ப்ரையாரிட்டி அசைன் பண்ண போறோம். நம்பர் 1 கொடுக்க. எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமோ அதுக்கு 1 கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் செகண்ட், தேர்ட். எதுக்கு அட்டாமிக் நம்பர் கம்மியோ அதுக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி 4 கொடுத்துறோம். இஸ் இட் கிளியர்? ஃபர்ஸ்ட் ரூல். டவுட் இருந்தா கேளுங்க, அதை அட்மிட் பண்ணி நோ டவுட்னா நோ டவுட்னு சொல்லுங்க. Okay, second rule. Suppose அதோட ஐசோடோப்பா இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கேஸ் ஆஃப் ஐசோடோப் தெரியும், சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஐசோடோப் டியூட்ரியம் இருக்குன்னு வச்சுங்க. புரோமின், கார்பன், டியூட்ரியம், ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் டியூட்ரியத்தோட அட்டாமிக் நம்பர் சேம். அந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னா எதுக்கு மாஸ் நம்பர் அதிகமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். இங்க டியூட்ரியம் மாஸ் நம்பர் 2, ஸோ இதுக்கு தான் செகண்ட் தேர்ட் ப்ரையாரிட்டி. ஹைட்ரஜனுக்கு முன்னாடி ப்ரையாரிட்டி வந்துடணும். இந்த கேஸ் ஆஃப் ஐசோடோப்ஸ். ஓகே, பேஸ்ட் ஆன் தி மாஸ் நம்பர் யூ ஹேவ் டு கிவ் தி ப்ரையாரிட்டி. சப்போஸ் ஃபர்ஸ்ட் கார்பன் டிஃபரன்ஸ் வரவே இல்லை சார், ரெண்டுமே கார்பனா இருக்கு, என்னால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னா அந்த கார்பன் கூட எது பாண்டிங்ல இருக்கோ அதை பார்க்கணும். அது பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர் அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். லுக் அட் திஸ். ஸோ திஸ் இஸ் அ கைரல் சென்டர், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஹைட்ரஜன் இருக்கு, குளோரின் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு, இங்கேயும் கார்பன் இருக்கு. ஸோ 2 கார்பனுமே அட்டாமிக் நம்பர் சேம். டிஃபரன்ஸ் டிசிஷன் நம்மளால அரைவ் பண்ண முடியாது. அப்போ அடுத்த இந்த கார்பன் எது கூட பாண்டிங்ல இருக்குன்னு பார்க்கணும். லுக் அட் திஸ். இந்த சர்க்கிள் பண்ண கார்பன் எது கூட பாண்டிங்ல இருக்கு? டைரக்ட் பாண்டிங். 2 கார்பன் இருக்கும், இந்த கார்பனும் இந்த கார்பனும், தென் ஒரு ஹைட்ரஜன். கார்பன் ஹைட்ரஜன். இந்த கார்பனை பாருங்க, இது கூட என்னென்ன பாண்டிங்ல இருக்கு? 2 ஹைட்ரஜன், ஒரு கார்பன். இப்போ 2 கம்பேர் பண்ணா எது அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கு? இங்க 2 கார்பன், இங்க ஒரே ஒரு கார்பன் தான். தென் திஸ் குரூப் ஐசோப்ரோபைல் குரூப் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி than this ethyl. Is it clear? Next example பாருங்க. ஹைட்ரஜன், குளோரின், கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கு. இப்போ இதனுடைய பாண்டிங் எங்கன்னு இதெல்லாம் அந்த அட்டாச்மெண்ட்ல இருக்கும் பாருங்க. இந்த கார்பன் இது மாதிரி தனியா எடுத்து எழுதிருங்க, அதர்வைஸ் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். இந்த கார்பனுடைய பாண்டிங் பார்க்கறேன். 2 கார்பன்ல அட்டாச்மெண்ட், ஒரே ஒரு ஹைட்ரஜன். இந்த கார்பன் 2 ஹைட்ரஜன், ஒரு குளோரின். இப்போ அட்டாமிக் நம்பர் எங்க அதிகமா இருக்கு? எஸ், குளோரின்ல. ஆமா, ரைட். ஏதாவது ஒரே ஒரு ஆட்டம் வித் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருந்துட்டாலே அங்க ப்ரையாரிட்டி கொடுத்துடணும். இப்போ இந்த ஐசோப்ரோபைல் கொடுப்பீங்களா, அந்த CH2Cl கொடுப்பீங்களா ப்ரையாரிட்டி? CH2Cl ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க கொடுத்துடணும்? குளோரின் கொடுத்துருவீங்க. ஃபர்ஸ்ட் குளோரின் கொடுத்துருவீங்க, ஹைட்ரஜன் லீஸ்ட், அதுக்கப்புறம் கார்பன் எங்க செகண்ட் எங்க தேர்ட் கொடுக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். ஸோ திஸ் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. CH2Cl கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி. இங்க செகண்ட் கொடுத்துறீங்க, இங்க தேர்ட் கொடுத்துறீங்க. ஓகே, நீங்க இந்த சம்மேஷன் பார்க்க வேண்டாம். ஸோ 3 ஆட்டம் இருக்கு, 3மே அட்டாமிக் நம்பரை நான் சம் பண்ணிக்கணுமா அப்படிலாம் பார்க்கக்கூடாது. ஏதாவது ஒரே ஒரு எலமெண்ட், ஏதாவது ஒரே ஒரு ஆட்டம் வித் ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் இருந்தால் அங்கே ப்ரையாரிட்டி கொடுத்துடணும்.
ஃபோர்த் ரூல், சப்போஸ் மல்டிபிள் பாண்ட்ஸ் இருக்கு சார், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கு, கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, கார்பனைல் குரூப் இருக்கு, அங்க எப்படி நம்ம இது பண்றது? சப்போஸ் இந்த மாதிரி டபுள் பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இதை எப்படி கன்சிடர் பண்ணணும் நீங்க? இந்த கார்பன் இங்க இருக்க ஒரு ஏ கூட 2 தடவை சிங்கிள் பாண்டா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அகைன் ஐம் ரிப்பீட்டிங். சி டபுள் பாண்ட் ஏ இருக்குன்னு வச்சுங்களேன், அன்சாச்சுரேட் பாண்ட் இருக்கு அப்படின்னா இந்த கார்பன் இந்த ஏ கூட 2 தடவை சிங்கிள் பாண்ட்ல அட்டாச்மெண்ட்ல இருக்கும். லைக் திஸ், கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏ, அதே மாதிரி கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏ. ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா 3 தடவை இந்த ஏ கூட பாண்டிங்ல இருக்கும், சிங்கிள் பாண்டர். லைக் திஸ், கார்பன் சிங்கிள் பாண்ட் ஏ, சிங்கிள் பாண்ட் ஏ, சிங்கிள் பாண்ட் ஏ. அதே மாதிரி இந்த ஏவும் கார்பன் கூட 3 தடவை சிங்கிளி பாண்டட். இந்த ஏவும் இந்த கார்பன் கூட 3 தடவை பாண்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி நீங்க தனியா எடுத்து எழுதணும். ஆல்டிகைட் இருக்கு, ஓகே, சி டபுள் பாண்ட் ஓ ஹெச். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? சிங்கிள் பாண்டட் ஆட்டமா நீங்க இதை எழுதணும். அப்போ கார்பன் சிங்கிள் பாண்ட் ஓ அகைன் சிங்கிள் பாண்ட் ஓ, லைக் திஸ். கார்பாக்சிலிக் ஆசிட், இந்த சி டபுள் பாண்ட் ஓ எப்படி எழுதுவீங்க? சி சிங்கிள் பாண்ட் ஓ, சி சிங்கிள் பாண்ட் ஓன்னு எழுதணும் இந்த மாதிரி. ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸ் எல்லாமே ஆர் ஈக்குவல் டு த சேம் நம்பர் ஆஃப் சிங்கிள் பாண்டட் ஆட்டம்ஸ். இந்த மாதிரி ட்ரீட் பண்ணி எழுதிக்கணும் நீங்க. ஓகேவா? இது கிளியரா? சப்போஸ் ஆல்டிகைட் இருக்கு, கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு, எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? இந்த கார்பனை பார்த்தீங்கன்னா எது ப்ரையாரிட்டி அதிகம்? ஆல்டிகைடா கார்பாக்சிலிக் ஆசிடா? ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட். இங்க பாருங்க, இந்த கார்பனுடைய பாண்ட் எங்கெல்லாம் இருக்கு? இந்த கார்பனுடைய அட்டாச்மெண்ட் பாருங்களேன், 2 ஆக்சிஜன் 1 ஹைட்ரஜன். ஓகேங்களா? 2 ஆக்சிஜன், இங்க 1 ஹைட்ரஜன், இது கூட அட்டாச்மெண்ட்ல இருக்கு. இந்த கார்பன் பாருங்க, OHல இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன், இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன், இங்க இருந்து ஒரு ஆக்சிஜன். ஸோ 3 ஆக்சிஜன். அப்போ இது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த 3 ஆக்சிஜன், இங்க 2 ஆக்சிஜன் தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் ரூல். தென் இதெல்லாம் கொஞ்சம் பிஜி லெவல்ல கேட்பாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் இஃப் த 2 ligands ஆர் குரூப்ஸ் டிஃபர் ஒன்லி இன் கான்ஃபிகரேஷன், அதுல மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சப்போஸ் இ இசட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இசட் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி ஓவர் இ. ஆர் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆர் கான்ஃபிகரேஷன் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி தென் எஸ் கான்ஃபிகரேஷன். இது யூஜி லெவலில் கேட்க மாட்டாங்க, பிஜி லெவலில் இது மாதிரி கொஸ்டின்ஸ் யூ கேன் எக்ஸ்பெக்ட். லோன் பேர் ஹேஸ் த லோயஸ்ட் ப்ரெசிடென்ஸ். ஹைட்ரஜன் லோன் பேர் இருந்தது அப்படின்னா லோன் பேருக்கு லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணணும், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? எது கார்பன் கூட டைரக்ட் பாண்டிங்ல இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா கார்பன், இங்க கார்பன், ஹைட்ரஜன், புரோமின். தென் புரோமின் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துடலாம். இங்க மெத்திலுக்கு ப்ரையாரிட்டி வருமா அல்லது எத்திலுக்கு ப்ரையாரிட்டி வருமா? செகண்ட் ப்ரையாரிட்டி. இந்த கார்பனுடைய அட்டாச்மெண்ட்ஸ் பார்க்குறேன். இந்த கார்பன் எது கூட அட்டாச்மெண்ட்ல இருக்கு? 2 ஹைட்ரஜன் 1 கார்பன். இந்த அட்டாச்மெண்ட் பாருங்க, இந்த கார்பன்ல 3மே ஹைட்ரஜன். இப்போ ரெண்டு பாத்தீங்கன்னா எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? இங்க கார்பன் வித் அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்கக்கூடியது. அப்ப எத்திலுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, மெத்திலுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி. ஓகேவா? ஒன் 2 3 4 இந்த மாதிரி நம்பர் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கு பாத்தீங்களா? இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்கணும் அப்படின்னா பாட்டம்ல இருக்கணும். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாட்டம்ல இருக்கணும். இங்க இல்ல, எனக்கு ஹரிசாண்டல்ல இருக்கு, எனக்கு வெர்டிகல்ல பாட்டம்ல இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். இன்டர்சேஞ்ச் அப்படின்னா இங்க 1 இருக்கு பாத்தீங்களா, புரோமின், இந்த 1ஆம் நம்பரை இங்க கொண்டு போயிருங்க, 4th ப்ரையாரிட்டி இங்க கொண்டு வந்துருங்க. Look at this. இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டியை பாட்டம் கொண்டு வந்துட்டேன்.
இங்க இருந்ததை ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நான் மாலிகுலை சேஞ்ச் பண்றேன். பட் மாலிகுல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சேஞ்ச் பண்ணாம அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணணும். ஓகே, ஸோ ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இன்னொரு இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், அதை இது ஈக்குவல் பண்ணிடும். அப்போ மாலிகுல நான் சேஞ்சே பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த செகண்ட் ப்ரையாரிட்டி தேர்ட் ப்ரையாரிட்டி பார்த்தீங்களா, இதை ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறேன். அவன் மாலிகுல சேஞ்ச் பண்ணவே இல்லை, என்ன மாலிகுல் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தான் அப்படியே அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றேன். ஜஸ்ட் 2 இன்டர்சேஞ்ச், அவ்வளவுதான். ஃபோர்த்ன்றது இங்க வந்துடும், 1 இங்க போயிடும், செகண்ட் இங்க வந்துடும், தேர்ட் இங்க போயிடும். இப்போ எனக்கு தேவையான இது வந்துருச்சு, லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாட்டம்ல வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பாத்தீங்களா, இங்க இருந்து ஒரு இமேஜினரி ஆரோ டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அடுத்து செகண்ட் எங்க இருக்கு, இந்த சைடு இருக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி. இந்த இமேஜினரி ஆரோ எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கிளாக் வைஸ் இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கா? ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன். கிளாக் வைஸ் வந்தது அப்படின்னா ஆர் கான்ஃபிகரேஷன் போடணும். ஓகே, இப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன் இந்த இருக்கு. If the arrow points clockwise, the asymmetric carbon has the R configuration. Right side ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளா clockwise வருது, ரைட் சைடு ரொட்டேட் ஆச்சுன்னா R configuration, ஆன்டி clockwise வருது S configuration. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்டி clockwise இருக்கு, ஸோ S configuration. இதுக்கு அசைன் பண்ண போகணும் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். ஃபிஷர் பொசிஷன் கொடுத்துட்டாங்க. எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க, பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் நம்பர். இங்க ஆக்சிஜன் டைரக்ட் பாண்ட், இங்க நைட்ரஜன், இங்க கார்பன், இங்க ஹைட்ரஜன். which gets higher priority based on the atomic number? OH. ஏன்னா ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜனோட ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் அதிகம், ஸோ OH-க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துறோம். செகண்ட் ப்ரையாரிட்டி நைட்ரஜன், தேர்ட் ப்ரையாரிட்டி கார்பன், ஃபோர்த் ப்ரையாரிட்டி லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜன். நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி டவுன் சைடு இருக்கணும், பாட்டம்ல இருக்கணும். பட் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை டவுன் சைடு கொண்டு வந்துக்கலாம், ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்டர்சேஞ்ச் பண்றேன், ஃபோர்த் இங்க வந்துடும், செகண்ட் இங்க போயிடும். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க இன்னொரு இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்க 3 எங்க கொண்டு வந்துருங்க, 1 அங்க கொண்டு போயிருங்க. ஸோ 1 3 லீஸ்ட் ப்ரையாரிட்டி டவுன் சைடில் இருக்கு, நோ ப்ராப்ளம். அடுத்து நம்ம ஒன்றும் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டிலேருந்து ஒரு இமேஜினரி ஆரோ 1 2 3 அந்த சீக்வன்ஸ்ல ட்ரா பண்றேன். 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இஸ் இட் கிளியர்? பேஸ் ரொம்ப சிம்பிளா தான் போயிட்டு இருக்கு. எஸ் கான்ஃபிகரேஷன். இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க. செகண்ட் எக்ஸாம்பிள், ஆல்டிஹைட் CH2OH கார்பாக்சிலிக் ஆசிட். எஸ் நம்ம இதுக்கு டைரக்டாவே நம்ம ஹாரிசான்டல் லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து நம்ம R2 SC2 R இன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவல் ப்ரொசீஜர் என்னன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க உங்களுக்கு क्वेश्चन எனக்கு புரியுது, அதையும் நான் சொல்லிடுறேன். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்க, உங்களுக்கு 4 இருக்கு, செகண்ட் 1 3. சார் இன்டர்சேஞ்ச் பண்ணல சார், இன்டர்சேஞ்ச் பண்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இப்படி அசைன் பண்ணுங்க டைரக்டா. லீஸ்ட் மீன் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இமேஜினரி ஆரோ டிரா பண்ணுங்க, இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி கன்சிடர் பண்ணாதீங்க. இங்க இருக்க 1 2 3 கிளாக் வைஸ் வருதா, கிளாக் வைஸ் வந்து என்ன கான்ஃபிகரேஷன், ஆர் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிட்டு லீஸ்ட் ப்ரையாரிட்டி எங்க இருக்குன்னு பாருங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டல் இருந்துச்சுன்னா அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கங்க. இல்ல சார் இந்த லீஸ்ட் ப்ரையாரிட்டி வெர்டிகல்லே இருக்கு எனக்கு அப்படின்னா அதே கான்ஃபிகரேஷன் அப்படியே நீங்க அசைன் பண்ணிடலாம். ரெண்டு மெத்தடு சேம் மெத்தடு தான். இதை என்ன பண்ண தேவை, இன்டர்சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. அஸ் சச் அப்படியே ப்ரையாரிட்டி அசைன் பண்ணதுக்கு அப்புறம் 1 2 3 கொடுக்குறீங்க. கிளாக் வைஸ் வந்துச்சுன்னா ஆர் கான்ஃபிகரேஷன் போடணும். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்க, ஹரிசாண்டல்ல இருக்கு அப்படின்னா அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கோங்க, எஸ் கான்ஃபிகரேஷன் போட்டுக்கோங்க. ரெண்டு மெத்தடுமே சேம் மெத்தடு தான். பட் ஆக்சுவல் மெத்தடாலஜி முன்னாடி சொன்ன மாதிரி தான். இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது மாலிகுலை சேஞ்ச் பண்றேன், அதனால ஒரு 100 இன்டர்சேஞ்ச் பண்றாங்க. செகண்டுக்கு அசைன் பண்ணுங்க. 3 ஆக்சிஜன்
ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இங்கே 2 ஆக்சிஜன் ஆல்டிஹைடில் செகண்ட் ப்ரையாரிட்டி, இங்கே ஒரே ஒரு ஆக்சிஜன் தேர்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ 1 2 3 கிளாக் வைஸ் ஆர் கான்ஃபிகரேஷன் வருது. லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்குறேன் பாட்டம்லேயே இருக்குது. அப்போ என்ன பண்ண தேவையில்லை, சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதனுடைய கான்ஃபிகரேஷன் ஆர். இதுக்கு அசைன் பண்ணுங்க. SH OH ஹைட்ரஜன் ஃபினைல் குரூப் இருக்கு. ஸோ சல்ஃபர் கெட்ஸ் ஹையர் ப்ரையாரிட்டி, இது 1 கொடுத்துட்றோம். ஆக்சிஜன் செகண்ட் ப்ரையாரிட்டி, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் தேர்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. டவுன் சைடில் தான் இருக்குது, பாட்டமில் தான் இருக்குது. இமேஜினரி ஆரோ 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இங்கே இது இன்டர்சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இன்வெர்ட் பண்ணவும் தேவையில்லை, ஏன்னா லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாட்டம்லேயே இருக்கு எனக்கு. இதுக்கு அசைன் பண்ணுங்க. எது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தீங்க? புரோமின்கா, குளோரின்கா, ஃப்ளூரின்கா? புரோமின் சார். புரோமின், புரோமின். ஸோ குளோரின் 1, அதுக்கப்புறம் குளோரின் 3, this is 4. அடுத்து நம்ம ஒன்றும் இமேஜினரி ஆரோ லீஸ்ட் ப்ரையாரிட்டியை விட்டுருங்க, அதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருந்து போங்களேன் 1, அடுத்து செகண்ட் இந்த சைடு இருக்கு, இது தேர்ட். ஸோ கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆர் கான்ஃபிகரேஷன். அடுத்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டல் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், ஆர்ன்றத எஸ் கான்ஃபிகரேஷனாக சேஞ்ச் பண்ணிடணும். கிளியரா? இந்த ஸ்லைட் கிளியரா இருந்தது அப்படின்னா இதுக்கு வர எல்லா ப்ராப்ளமும் ஈஸியா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி ஐஐடி ஜாம்ல இந்த மாதிரி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்தா கேட்குறாங்க. ஃப்ளையிங் வச்சு கூட கேட்க மாட்டாங்க, டைரக்டாக ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகன்றது நமக்கு தெரியணும், பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி அசைன் பண்ணிட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறீங்க, இமேஜினரி ட்ரா பண்ணுறீங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டலில் இருந்தது அப்படின்னா ஒரு சேஞ்ச் பண்ணணும், பாட்டம்ல இருந்துச்சுன்னா நோ சேஞ்ச். சப்போஸ் இப்போ 2 கைரல் சென்டர் இருக்கு, இது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல which is having a 2 கைரல் சென்டர். இதுக்கு எப்படி அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றது? சேம் ரூல் தான். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கார்பனுக்கு அசைன் பண்ண போறோம். ஹைட்ரஜன், மெத்தில், OH இது எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பா கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா கைரல் கார்பன்றது which is bonded with 4 different groups or groups of atoms. ஹைட்ரஜன் 1, மெத்தில், OH குரூப் ஆல்கஹால் இருக்கு, இந்த 3 இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பா ட்ரீட் பண்ணிக்கங்க. இப்போ ப்ரையாரிட்டி அசைன் பண்ணணும். ஓகே, எதுக்கு ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணுவீங்க? இன்னும் டவுட்டா தான் தனியாக எடுத்து எழுதிடலாம். கார்பன் இங்க பாண்டிங்ல இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க கார்பன் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கு. which gets higher priority based on the atomic number? oxygen. அப்போ OH க்கு நம்பர் 1 கொடுத்துறீங்க. செகண்ட் ப்ரையாரிட்டி இந்த கார்பனுக்கு வருமா, இந்த கார்பனுக்கு வருமா? இந்த கார்பன்ல என்னென்ன பாண்டிங் பார்க்குறேன். இந்த கார்பன்ல only 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன்ல ஹைட்ரஜன், புரோமின், இங்க ஒரு கார்பன். which will get a higher priority? இங்க இருக்கக்கூடியது. ஏன்னா கார்பனும் இருக்கு, புரோமினும் இருக்கு. அப்ப இதுக்கு தான் செகண்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செகண்ட். மெத்தில் தேர்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி 4. அகைன் சேம் ரூல். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டில இருந்து ஒரு இமேஜினரி ஆரோ 1 2 3 கிளாக் வைஸ். கிளாக் வைஸ்னா ஆர் கான்ஃபிகரேஷன். அது கொடுத்ததுக்கு அப்புறம் லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்க, ஹரிசாண்டல் இருக்கா, வெர்டிகல் இருக்கா? ஹரிசாண்டல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், ஆர்ன்றத அதுக்கப்புறம் ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணி எஸ் கான்ஃபிகரேஷன். அப்ப இந்த கைரல் சென்டருடைய கான்ஃபிகரேஷன் இஸ் எஸ். லுக் அட் திஸ். இப்போ இதுவும் கைரல் சென்டர் தான். இதுக்கு ப்ரையாரிட்டி அசைன் பண்ணணும். இப்போ which gets higher priority? எதுக்கு நம்பர் 1 கொடுப்பீங்க? புரோமின்.
ஏன்னா இங்க புரோமின் பாண்டிங்ல இருக்கு, கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ புரோமினுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க, ஹைட்ரஜனுக்கு லீஸ்ட் கொடுத்துருங்க. ஃபோர்த்து எந்த பார்ட் செகண்ட் ப்ரையாரிட்டி, மெத்தில்கா அல்லது இந்த பார்ட்கா? மேல இருக்க பார்ட். மேல இருக்கிறது தான். ஏன்னா அந்த கார்பன்ல அட்டாச்மெண்ட் பாருங்களேன், ஆக்சிஜன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, கார்பன் இருக்கு. இந்த கார்பன்ல மூணுமே ஹைட்ரஜன் தான். ஸோ ப்ரையாரிட்டி மேல இருக்கக்கூடிய இந்த குரூப் கொடுத்துருவோம். ஸோ செகண்ட் மெத்தில் 3. தென் இமேஜினரி சர்க்கிள் 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்க, ஹரிசாண்டல் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ்ன்றத ஆர் கான்ஃபிகரேஷனா அசைன் பண்ணிடணும். The absolute configuration for the second chiral center is R. இது கிளியரா? Fischer ப்ரொஜெக்ஷன்ல ரெண்டு chiral center இருக்கிறப்ப நம்ம அசைன் பண்றோம் absolute configuration. Is it clear? ஓகே சார். ஓகே, இதுக்கு அசைன் பண்ணி நீங்களே சொல்லுங்களேன். Second example, absolute configuration for two chiral center. சார் எஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கைரல் சென்டருக்கு வந்து ஆர் கான்ஃபிகரேஷன் சார், செகண்ட் கைரல் சென்டருக்கு எஸ் தான். இதுக்கு ஆர் கான்ஃபிகரேஷன், இதுக்கு எஸ் கான்ஃபிகரேஷன். வெரி குட், கரெக்ட். இப்போ இதை நான் அப்சல்யூட் அசைன் பண்ணாமலே ரெண்டு இதை வச்சு நான் சொல்லிடுவேன். ஏன்னா OH இங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடு இருக்கு, இங்க OH லெஃப்ட் சைடு இருக்கு. அப்ப இதனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ் அப்படின்னா இதோட மிரர் இமேஜ் இங்க வந்திருக்கணும், ஆர் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி இங்க பாருங்களேன், புரோமின் ரைட் சைடு இருக்கு, இங்க புரோமின் லெஃப்ட் சைடு இருக்கு. அப்ப இதனுடைய கான்ஃபிகரேஷன் ஆர் அப்படின்னா இதனுடைய மிரர் இமேஜ் எப்படி இருக்கும், எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, இது அசைன் பண்ணாமலே இதை வச்சு நான் சொல்லிட்டேன். இப்போ ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? இனான்ஷியோமர். வெரி குட். அப்படி இன்னும் ரெண்டு கைரல் சென்டருமே எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. எஸ்ன்றது ஆர், ஆர்ன்றது எஸ், இனான்ஷியோமர்ஸ். இதுக்கு சொல்லுங்க. இதுக்கு அசைன் பண்ண வேண்டாம், இதை வச்சே நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் இல்ல, ஃபர்ஸ்ட் கைரல் சென்டர் எஸ் தானே. ஏன்னா OH ரைட் சைடு இருக்கு, இங்கே OH ரைட் சைடு இருக்கு. செகண்ட் கைரல் சென்டர் பாருங்களேன், இங்க புரோமின் ரைட் சைடு இருக்கு, அதனால ஆர் கான்ஃபிகரேஷன். இங்க புரோமின் லெஃப்ட் சைடு இருக்கு, அப்ப என்ன கான்ஃபிகரேஷன் வந்திருக்கும், எஸ் வந்திருக்கும். எஸ் தான் வந்திருக்கும். இப்போ இது ரெண்டு ரிலேஷன்ஷிப், ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டயஸ்டீரியோமர். டயாஸ்டீரியோமர். ஏன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகல, எஸ்ன்றது எஸ்ஸாவே தான் இருக்கு. பட் செகண்ட் கான்ஃபிகரேஷன் பாருங்களேன், ஆர்ன்றது இங்க எஸ்ஸா இருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரே ஒரு கைரல் சென்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இது ரெண்டும் டயாஸ்டீரியோமர்ஸ். அகைன் ஐ எம் கிவிங் திஸ் எக்ஸாம்பிள். இது ஆர் ஆர் பிகாஸ் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே இருக்கு. OH லெஃப்ட் சைடு இருக்கா, ஆர் கான்ஃபிகரேஷன். இங்க புரோமின் லெஃப்ட் சைடு இருக்கு, எஸ் கான்ஃபிகரேஷன். அதே இங்க ரைட் சைடு வந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன், ஆர் கான்ஃபிகரேஷன். அப்ப எனான்ஷியோமர் டயாஸ்டீரியோமர் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் கொடுத்து மீன் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருவாங்க, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் கொடுக்க மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணதுக்கு அப்புறம் கைரல் சென்டர்ல சேஞ்ச பாருங்க. எல்லா கைரல் சென்டருமே அப்படியே இன்வெர்ட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா இனான்ஷியோமர். ஏதாவது ஒரு கைரல் சென்டர் சேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது டயாஸ்டீரியோமர்னு கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஓகே, அசைன் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஃபார் திஸ் காம்பவுண்ட். ப்ரையாரிட்டி எங்க கொடுத்துருப்பீங்க, நைட்ரஜனுக்கா, ஆக்சிஜனுக்கா, ஹைட்ரஜனுக்கா அல்லது கார்பனுக்கா? ஆக்சிஜன், நைட்ரஜன். வெரி குட், வெரி குட். இங்க தேர்டு, இங்க ஃபோர்த். அடுத்து என்ன பண்றோம், 1 2 3 கிளாக் வைஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு வெர்டிகல்ல இருக்கு, அப்ப சேஞ்ச் பண்ணவே தேவையில்லை. ஆர் அப்படியே நீங்க அசைன் பண்ணிடலாம். இட் இஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, அது ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஈஸி சார். இப்போ ஃப்ளையிங் வெஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ண சொல்லுவாங்க. சேம் ரூல் தான், சேம் CIP ரூல் தான். ஓகே, புரோமின், எத்தில், மெத்தில், ஹைட்ரஜன்
பேஸ்ட் ஆன் தி அட்டாமிக் நம்பர் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? புரோமின் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்துருவீங்க. அடுத்து கூட எத்திலுக்கு செகண்ட் ப்ரையாரிட்டி, மெத்திலுக்கு தேர்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் ஃபோர்த் ப்ரையாரிட்டி. அதே மாதிரியே தான் ஒரு இமேஜினரி ஆரோ ஃப்ரம் டாப் ப்ரையாரிட்டி ஒன்னுலேருந்து என்ன பண்ணுங்க, ஒரு இமேஜினரி ஆரோ ட்ராப் பண்ணுங்க. 1 2 3. ஓகேங்களா? என்ன டைரக்ஷன்ல இருக்கு? ஆன்டி கிளாக்வைஸ். சரிங்களா? ஆன்டி கிளாக்வைஸ் என்ன கான்ஃபிகரேஷன் வரும்? எஸ் கான்ஃபிகரேஷன் வரும். அடுத்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி பாருங்க. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் என்ன பார்த்தோம்? வெர்டிகல் லைன்ல இருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரி ஃப்ளையிங் வெஜ்ல என்ன பார்க்கணும்? ஹேஷ்ட் பாண்ட்ல இருக்கா, அவே ஃப்ரம் த அப்சர்வர்கான்னு பாருங்க. அவே ஃப்ரம் த அப்சர்வர், அதாவது டாட்டட் லைன்ல இருக்கான்னு பாருங்க. டாட்டட் லைன்ல இருந்துச்சுன்னா நீங்க என்ன கான்ஃபிகரேஷன் வருதோ அதை அப்படியே அசைன் பண்ணிருங்க. ஆன்டி கிளாக்வைஸ் வந்துச்சுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் அப்படியே அசைன் பண்ணிருங்க. சொல்ல புரியுங்களா? லீஸ்ட் ப்ரையாரிட்டி இட் சுட் பி அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனா இருந்தது அப்படின்னா வெர்டிகல் லைன்ல இருக்கணும். இந்த மாதிரி ஃப்ளையிங் வெஜ் ப்ரொஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா டாட்டட் லைன்ல இருக்கணும். டாட்டட் லைன்ல இருந்ததுன்னா என்ன கான்ஃபிகரேஷன் அதை அப்படியே அசைன் பண்ணிடலாம், எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, இது எஸ் கான்ஃபிகரேஷன். 1 2 3 அதே அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு இமேஜினரி ஆரோ 1 2 3 கிளாக்வைஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி நான் பார்க்குறேன். ஸோ இது லீஸ்ட் ப்ரையாரிட்டி, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. அவே ஃப்ரம் த அப்சர்வர் இருக்கா, டாட்டட் லைன் இருக்கு. அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் வந்துச்சோ அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிடலாம், அசைன் பண்ணிடலாம். இந்த காம்பவுண்டுடைய கான்ஃபிகரேஷன் இஸ் ஆர். இஸ் இட் கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இதுக்கு அசைன் பண்ணணும் நம்பர் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். நீங்க ப்ரையாரிட்டி கொடுத்துருவீங்க. புரோமின், OH, மெத்தில், ஹைட்ரஜன். அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு இமேஜினரி ஆரோ டிராப் பண்ண போறோம். 1 செகண்ட் கார்பன் மேல, மீன் செகண்ட் ப்ரையாரிட்டி மேல இருக்கு, செகண்ட் தேர்ட். என்ன டைரக்ஷன்? கிளாக் வைஸ் வருது. ஆர் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி நான் பார்க்குறேன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி அதாவது ஃபோர்த் ப்ரையாரிட்டி எங்க இருக்கணும்? எனக்கு டாட்டட் லைன்ல இருக்கணும், ஹேஷ்ட் பாண்ட்ல இருக்கணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? வெட்ஜ் பாண்ட்ல இருக்கு, டுவர்ட்ஸ் அப்சர்வர் இருக்கு. அப்போ இந்த ஆர் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா இதை அப்படியே சேஞ்ச் பண்ணிடணும், எஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ இதனுடைய கான்ஃபிகரேஷன் இஸ் எஸ். இஸ் இட் கிளியர்? லீஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு என்ன எப்படி இருக்கணும்? டாட்டட் லைன்ல இருக்கணும். டாட்டட் லைன்ல இருந்துச்சுன்னா என்ன கான்ஃபிகரேஷன் அதை அப்படியே நீங்க இது பண்ணிடலாம். சப்போஸ் வெட்ஜ் பாண்ட்ல இருந்தது அப்படின்னா வரதை அப்படியே இன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ் வந்துச்சுன்னா ஆர்னு இன்வெர்ட் பண்ணிருங்க, அல்லது ஆர் கான்ஃபிகரேஷன் வந்துச்சுன்னா எஸ் கான்ஃபிகரேஷன் இன்வெர்ட் பண்ணிடுங்க. அதே ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல எங்க பார்க்கணும்? வெர்டிகல் லைன்ல இருக்கான்னு பார்க்கணும். அதே மீனிங் தான் முன்னாடி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் காமிச்ச வெர்டிகல் லைன் அப்படிங்கிறது அவே ஃப்ரம் த அப்சர்வர். அதனாலதான் வெர்டிகல்ல ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல இருக்கும்பொழுது நம்ம கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொன்னோம். ஹரிசாண்டல்ல இருக்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். ஆன்டி கிளாக்வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இதுக்கு மிரர் இமேஜ் ரிலேஷன் இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணீங்கன்னா இட் should be ஆர் கான்ஃபிகரேஷன். These two are enantiomers. இதுக்கு அசைன் பண்ணுங்க. மெத்தில், எத்தில், அமீன், ஹைட்ரஜன். அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் எஸ் கான்ஃபிகரேஷன். நம்பர் அசைன் பண்ணிட்டீங்களா? எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி? அமீன் ஃபர்ஸ்ட், எத்தில் செகண்ட், மெத்தில் 3, ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. இது நம்பர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஒரு இமேஜினரி ஆரோ 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன் வரணும். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்குறேன். அவே ஃப்ரம் த அப்சர்வர் தான் இருக்கு. அவே ஃப்ரம் த அப்சர்வர் டாட்டட் லைன் தான். அப்போ டாட்டட் லைன் இருக்கு. அப்போ என்ன பண்ணீங்க? அதை அப்படியே அசைன் பண்ணிடலாம், எஸ் கான்ஃபிகரேஷன். யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இட் இஸ் எஸ். For this absolute configuration, first priority எது கொடுப்பீங்க?
Oxygen. Here you do not confused with the OH and COOH. சார் இங்க 2 ஆக்ஸிஜன் இருக்கு, இங்க 1 ஆக்ஸிஜன் தான் இருக்கு. அப்ப எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும், ஆசிட் கொடுக்கணும்ன்றது இட்ஸ் a மிஸ்டேக். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் டைரக்டா கார்பன் கூட எதெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். இந்த கார்பனோட ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் பாண்டிங் எங்க, கார்பன் தான். இங்க ஆக்சிஜன், இங்க ஹைட்ரஜன், இங்க கார்பன். ஓகே, அப்போ எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, இங்க கூட ஆக்சிஜன் தான். அப்போ ஓஹெச்சுக்கு தான் நம்பர் 1 கொடுக்கணும். அடுத்து பார்க்குறோம், இங்க கார்பன், இங்க கார்பன், இங்க தான் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் வரணும். அதாவது இந்த கார்பன் 3 ஆக்சிஜன் கூட இருந்திருக்கும், ஏன்னா டபுள் பாண்ட் ஒர்க் இல்லை. ஸோ ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜன். இங்க பாருங்களேன், 2 கார்பன் 1 ஹைட்ரஜன், ஏன்னா டபுள் பாண்ட்ல இருக்கு. ஸோ கார்பன் கார்பன் ஹைட்ரஜன். எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுக்கணும். அப்போ செகண்ட் அங்கே வந்துடும், தேர்ட் இங்கே வந்துடும். ஓகே, ஆசிட்க்கு செகண்ட், இங்கே தேர்ட், ஹைட்ரஜன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ 1 2 3 ஆர் கான்ஃபிகரேஷன் கிளாக் வைஸ் வருது. ஆர் கான்ஃபிகரேஷன் லீஸ்ட் ப்ரையாரிட்டியை பார்க்குறேன், டுவர்ட்ஸ் அப்சர்வர் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், இதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ எஸ் கான்ஃபிகரேஷன். எஸ் தானே சொன்னீங்க? எஸ் சார். ஓகே, குட். இதை நீங்க இது எடுத்துக்கங்க, நீங்க சால்வ் பண்ணுங்க. சார் எனி அதர் டவுட்? Sir, flying wedge projection. என்ன டவுட் சொல்லுங்களேன். ஸோ அதில் வந்து டுவர்ட்ஸ் தி அப்சர்வரில் இருந்தால் நம்ம லீஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் தி அப்சர்வர் நம்ம கான்ஃபிகரேஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்கிறோம் சார். பட் அந்த அதர் சைட் வந்து அந்த சிங்கிள் பாண்ட்லேயே 2 குரூப் இருக்குது, லைக் புரோமின் அண்ட் எத்தில். இப்போ அந்த பொசிஷனில் வந்து ஹெச் இருந்தால் அப்போ கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் பண்ணுவோமா மாட்டோமா சார்? உங்கள் டவுட் வந்து லீஸ்ட் ப்ரையாரிட்டி அது மீன் வெஜ் பாண்டும் இல்லாமல் ஹேஷ்ட் பாண்டும் இல்லாமல் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க, புரோமின் ஆர் இங்கே இருக்கக்கூடிய எத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குறீங்க. எஸ், சேஞ்ச் பண்ணணும். வேணா ஐ வில் எக்ஸ்பிளைன் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள்ஸ். அப்படி போயிட்டா நம்ம டைரக்டா ஃபிஷர் ஃபார்ம் மாற்றி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். மாற்றலாம், பட் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் கன்வெர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட் வரும்ல. அது நம்ம மாற்றினா ஈஸியாக மாற்றிடலாம்ல. ஈஸி, மாற்ற ஈஸியாக ஒரே ஸ்டெப் தான். அதுவும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி மாற்றுறதுன்றதை, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், லீஸ்ட் ப்ரையாரிட்டி வெஜ்ஜில் அல்லது ஹேஷ் பாண்ட் இருக்க மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த மாதிரி கொடுத்தாலும் அதுக்கு நம்ம பண்ணலாம், அசைன் பண்ணலாம். கன்வர்ஷன் ஆஃப் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இன்டு ஃப்ளையிங் வெஜ். அதே மாதிரி ஃப்ளையிங் வெஜ்லேருந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ எஸ் கிளிசரால்டே கொடுத்துருக்காங்க, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இருக்குது. இது என்ன பண்ண போகிறோம், ஃப்ளையிங் வெஜ் ப்ரொஜெக்ஷன் அதுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த வெர்டிக்கல் பாண்ட்ன்றது டுவர்ட்ஸ் அப்சர்வர், இது அவே ஃப்ரம் த அப்சர்வர். ஓகே, இப்போ இந்த ஃப்ளையிங் வெஜ் மாதிரி ட்ரா பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி 3 டைமென்ஷனில் இது பண்ணிடலாம். ஐ எம் ரைட்டிங் அகைன். ஓகே, இது ரெண்டுமே பிளேனில் இருக்கக்கூடியது. ஸோ இது இங்கே இந்த பிளேனில் இருக்கக்கூடிய என்ன சப்ஸ்டியூட் ஆட் பண்ணணும்னா, வெர்டிக்கல் பாண்டில் என்ன சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கோ, என்ன குரூப்ஸ் இருக்கோ அதை அப்படியே இங்கே டெபிட் பண்ணணும். ஸோ வெர்டிக்கல் பாண்டில் பார்த்தீங்கன்னா CH2 CH2OH இருக்குது. அப்போ மேலே CH2, இந்த இடத்துல CH2, இங்கே இருக்கக்கூடிய CH2OH இந்த சைடு. நெக்ஸ்ட் டுவர்ட்ஸ் அப்சர்வர் வெட்ஜ் பாண்ட் ட்ரா பண்ணிடுறீங்க, அதேமாதிரி ஹேஷ் பாண்ட் ட்ரா பண்ணிடுறீங்க. ஓகே, இப்போ இந்த பென்ட் இருக்கு பார்த்தீங்களா, பென்ட் ரைட் சைடு இருந்தது அப்படின்னா, அதாவது இந்த லைன் போட்டு பென்ட் வந்து ரைட் சைடு இருக்குது CH2OH. அப்படி இருந்தது அப்படின்னா இந்த வெட்ஜ் பாண்டில் என்ன ஆட்டம், என்ன குரூப்ஸ் ஆஃப் சப்ஸ்டிட்யூட் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ரைட் சைடு என்ன இருக்கோ அதை இந்த இடத்துல வெட்ஜ் பாண்டில் டெபிட் பண்ணணும். ஹைட்ரஜன், இது ஹரிசாண்டல் பாண்ட். ஹரிசாண்டல் பாண்டுங்கிறது அவே ஃப்ரம் த அப்சர்வர் டுவர்ட்ஸ் அப்சர்வர். இந்த பாண்ட் ரெண்டுலுமே இப்போ HOH தான் நீங்கள் போடணும், வெட்ஜில் ஹேஷ் பாண்டில் டெபிட் பண்ணணும். ஹைட்ரஜன் இங்கே போட்டுட்டீங்க, அப்போ இங்கே OH. அகைன் ஐம் டெல்லிங். ஸோ இந்த சாலிட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சாலிட் லைனில் என்ன குரூப் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும், என்ன குரூப் டெபிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த வெர்டிக்கல் பாண்டில் என்ன இருக்கோ,
வெர்டிக்கல் பாண்ட்ல என்ன இருக்கோ அதை இந்த சாலிட் லைன்ல நீங்க you have to write. இப்போ CHO இருக்கு, CHOH இருக்கு. அப்போ டாப்ல CHO, இங்க CH2OH. இப்போ வெட்ஜ் பாண்ட்ல என்ன சார் நீங்க என்ன குரூப் ஹச் போடணுமா இல்லை OH நீங்க ரைட் பண்ணணுமா அப்படின்றது எது டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, ரைட் சைடு பெண்ட் ஆயிருந்தது அப்படின்னா ரைட் சைடில் என்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அது என்ன குரூப் இருக்கோ அதை வெட்ஜ் பாண்ட்ல அதாவது டுவர்ட்ஸ் அப்சர்வர்ல எழுதிடுங்க ஹைட்ரஜன் OH. சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுங்க, இந்த சாலிட் லைனை லெஃப்ட்ல பெண்ட் பண்ணி டிரா பண்றேன். இந்த இதில் சேஞ்ச் ஆகாது. சாலிட் லைன்ல என்ன குரூப்ஸ் நீங்க ஆட் பண்ண போறீங்க, அந்த வெர்டிக்கல் பாண்ட்ல என்ன இருக்கோ அதே தான். CHO CH2OH. இப்போ லெஃப்ட் சைடு இருந்ததுன்னா அப்படியே இது ஜஸ்ட் மாத்திரணும். இங்க லெஃப்ட்ல என்ன இருக்கோ OH இருக்கா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல, அதை வெட்ஜ் பாண்ட்ல டெபிட் பண்ணிடுங்க. OH இங்க ஹைட்ரஜன். இப்போ நான் டிராப் கன்வெர்ட் பண்ணது கரெக்டானது எப்படி செக் பண்ணணும், இதனுடைய அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க. இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் என்ன வரும், ஆக்சிஜன் தான் டைரக்டா பாண்டா இருக்கு 1, ஆல்டிஹைட் செகண்ட் ப்ரையாரிட்டி, CH2OH3 இங்க 4. ஸோ 1 2 3 கிளாக் வைஸ் வருது. ஆர் கான்ஃபிகரேஷன் லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டல் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும், இன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ், இதனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ். இங்க பாருங்க, நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டீங்க ஃபிஷர் ஃப்ளையிங் வெஜ்ஜுக்கு. இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க. திஸ் இஸ் 1, this is 4, aldehyde, alcohol 3. Imaginary arrow 1 2 3 clockwise இருக்கு. R configuration least priority பார்க்கறேன், வெட்ஜ் பாண்ட் இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், இன்வெர்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். எஸ்ன்றது R. அப்ப நான் கன்வெர்ட் பண்ண கரெக்ட்டா, இங்கேயும் S கான்ஃபிகரேஷன் வந்துருச்சு. இந்த கான்ஃபிகரேஷன் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு இங்கேயும் S கான்ஃபிகரேஷன். அப்ப நான் கன்வெர்ட் பண்ண கரெக்ட். இன்னொரு சொன்ன பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பெண்டா இருந்தது அப்படின்னா இதுவும் கரெக்ட் தான். ஃப்ளையிங் வெஜ்ஜில் இந்த மாதிரி அந்த CH2OH பெண்ட் ஆன் த லெஃப்ட் சைடு. இப்போ இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்றேன். நான் கன்வெர்ட் பண்ண கரெக்ட் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 1, ஆல்டிஹைட் 2, this is 3 and this is 4. Imaginary arrow 1 2 3 anti-clockwise S configuration least priority பார்க்கறேன், behind the plane தான் இருக்கு. அப்ப there is no change. Yes, நான் convert அந்த conversion both are correct. Is it clear? Next, அப்படியே ரிவர்ஸ் ஃப்ளையிங் வெஜ்ல இருந்து எப்படி நான் ஃபிஷர் கன்வெர்ட் பண்றது, அங்க பண்ணது அப்படியே ஆப்போசிட் தான். இப்போ இங்க பாருங்க, ஃபிஷர் டிராப் பண்ண போறேன். வெர்டிக்கல் பாண்ட், ஹரிசாண்டல் பாண்ட். வெர்டிக்கல் பாண்ட் சேஞ்ச் இருக்குமா, வெர்டிக்கல் பாண்ட் என்ன ஆட் பண்ணுவீங்க, சாலிட் லைன்ல என்ன குரூப் இருக்கோ COH மேல இருக்கு. அப்ப மேல என்ன வந்துடும், COOH. பாட்டம்ல இங்க இருக்கக்கூடிய மெத்தில். ஓகே, இப்போ ரைட் சைடு என்ன குரூப் எழுதணும், H எழுதணுமா OH எழுதணுமா, OH. எப்படி OHன்றீங்க, இது லெஃப்ட் சைடு பெண்ட் ஆயிருக்கு. ஃப்ளையிங் வெஜ்ஜில் இந்த COH CH3 லைன் லெஃப்ட் சைடு பெண்ட் ஆயிருக்கு. லெஃப்ட் சைடு பெண்ட் ஆயிருந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய OH தான் எங்க எழுதணும், நீங்க வெட்ஜ் பாண்ட்ல இருக்கக்கூடியதான் லெஃப்ட்ல எழுதணும். லெஃப்ட் சைடு எந்த குரூப் வரணும் அப்படின்னா, வெட்ஜ் பாண்ட்ல என்ன குரூப்ஸ் இருக்கோ என்ன ஆட்டம்ஸ் இருக்கோ அது லெஃப்ட் சைடு வந்துடணும் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ல. ரைட் சைடு ஹைட்ரஜன் போயிடும். நீ அப்படியே மாத்தி எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் தி ஆப்போசிட் கான்ஃபிகரேஷன். COOH CH3
ஹைட்ரஜன் சொன்னீங்க, லெஃப்ட் சைடு ஹைட்ரஜன், ரைட் சைடு OH. இப்போ அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க. நான் கன்வெர்ட் பண்ணது கரெக்ட் தானே நான் செக் பண்ணுறேன். ஸோ ஐம் கோயிங் டு அசைன் அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். எதுக்கு ப்ரையாரிட்டி 1 கொடுப்பீங்க? இங்கே OH தான் டைரக்டாக பாண்ட். ஸோ 1, கார்பாக்சிலிக் ஆசிட் 2, மெத்தில் 3, ஹைட்ரஜன் 4. இமேஜினரி ஆரோ 1, 2, 3, ஆன்டி கிளாக்வைஸ், எஸ் கான்ஃபிகரேஷன், லீஸ்ட் ப்ரையாரிட்டி பிஹைண்ட் த பிளேன் தான் இருக்குது. ஸோ தேர் இஸ் நோ சேஞ்ச். ஃப்ளையிங் வெஜ்ஜில் அதனுடைய கான்ஃபிகரேஷன் எஸ். நெக்ஸ்ட் பாருங்களேன், ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அசைன் பண்ணுங்க. 1, 2, 3, 4. 1, 2, 3 கிளாக் வைஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்குறேன், ஹரிசாண்டல் பாண்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? இன்வெர்ட் பண்ணிக்கணும். எஸ் எஸ் கான்ஃபிகரேஷன், எஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ இந்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் தான் கரெக்ட். இதுக்கு அசைன் பண்ணிங்கன்னா 1, this is 4 and this is 2, this is 3. 1, 2, 3 ஆன்டி கிளாக்வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன் வருது. லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஹரிசாண்டல் பாண்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? சேஞ்ச் பண்ணணும். அப்போ இதனுடைய கான்ஃபிகரேஷன் இன் ஆர் வந்துடும். அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணது தப்பு. இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். எனி டவுட்ஸ்? லெஃப்ட் சைட் பெண்டா இருந்தது அப்படின்னா சாலிட் லைனை பாருங்க. லெஃப்ட் சைட் பெண்டா இருந்தது அப்படின்னா எப்போதுமே என்ன எதை கன்சிடர் பண்ணீங்கன்னா, அந்த வெட்ஜ் பாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, வெட்ஜ் பாண்டை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. யூ ஃபர்கெட் அபவுட் தி ஹேஷ்ட் பாண்ட். சரிங்களா? அவே ஃப்ரம் த அப்சர்வர் டோன்ட் வரி. டுவார்ட்ஸ் அப்சர்வர் பார்த்தீங்களா, இதை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ லெஃப்ட் சைட் பெண்டா இருந்தது அப்படின்னா இந்த OH இருக்கு பார்த்தீங்களா, இதை லெஃப்ட் சைடு போட்டிருக்கேன், வெட்ஜில் இருக்கக்கூடியது. இதுவே ரைட் சைடு பெண்டா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும்? வெட்ஜ் பாண்ட்ல என்ன இருக்கோ அதை ரைட் சைடில் டெபிட் பண்ணிருங்க. ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். இது சால்வ் பண்ணுங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ரைட் சைடு பெண்டா இருக்கு, சாலிட் லைன். இது ஃபிஷர் கன்வெர்ட் பண்ணுங்க. ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன். இதுல டவுட் வராது உங்களுக்கு. வெர்டிகல் பாண்டில் என்ன குரூப்ஸ் நீங்க சப்ஸ்டிட் பண்ண போறீங்க? சாலிட் லைன்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுத போறீங்க. ஓகே, டாப்ல மித்தாக்சி, பாட்டம்ல மெத்தில். இப்போ ரைட் சைடு என்ன எழுதணும்? ஹைட்ரஜன். வெரி குட். ஏன்னா இது பென்ட் ஆன் த ரைட் சைடு. இந்த சாலிட் லைன் ரைட் சைடு பென்ட் ஆயிருக்கு. அதனால வெட்ஜில் என்ன இருக்கோ, நீங்க என்ன பண்ண சொன்ன, ஹேஷ் பாண்டை மறந்துடுங்க. வெட்ஜில் என்ன இருக்கோ அதை ரைட் சைடு எழுதணும், ஹைட்ரஜன். அப்போ எத்தில் லெஃப்ட் சைடு போயிடும். முன்னாடி கேஸ் என்ன பார்த்தோம்? இங்க லெஃப்ட் சைடு பெண்டா இருந்தது. சரிங்களா? இந்த சாலிட் லைன் லெஃப்ட் சைடு பெண்டா இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா வெட்ஜ் பாண்ட்ல என்ன குரூப் இருக்கோ அதை எதில் எழுதணும்? லெஃப்ட் எழுதியிருக்கோம். அதுவே ரைட் சைடு பெண்டா இருந்தது அப்படின்னா சாலிட் பாண்ட்ல வெட்ஜ் பாண்ட்ல என்ன இருக்கோ அதை ரைட் சைடு எழுதணும். இந்த எக்ஸாம்பிள், செகண்ட் எக்ஸாம்பிள். இப்போ நீ கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. இப்போ நான் கன்வர்ஷன் கரெக்ட் தானான்னு செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்க அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணி பாருங்க. மீத்தாக்சி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, எத்தில் செகண்ட் ப்ரையாரிட்டி, மெத்தில் 3, ஹைட்ரஜன் 4. 1, 2, 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்குறேன், வெட்ஜ் பாண்ட் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? கன்வர்ஷன் பண்ணிக்கணும். ஆர் கான்ஃபிகரேஷன் இதனுடைய அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன். ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனுக்கு அசைன் பண்ணுங்க. மீத்தாக்சி 1, எத்தில் 2, மெத்தில் 3, ஹைட்ரஜன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி 1, 2, 3 ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்குறேன், ஹரிசாண்டல் பாண்டில் இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஒரு இன்வர்ஷன், ஆர் கான்ஃபிகரேஷன். இப்போ நான் அசைன் பண்ண கரெக்டா? இதுக்கும் ஆர், இதுக்கும் ஆர் கான்ஃபிகரேஷன். சப்போஸ் இஃப் யூ சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தில் என்ன ஆயிடும்? கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் தி கன்வர்ஷன். நீங்க கன்வெர்ட் பண்ணாமலே அசைன் பண்ணிடலாம். சப்போஸ் கன்வெர்ட் பண்ணணுன்ற சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா இந்த மாதிரி இந்த இதை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, லீஸ்ட் ப்ரையாரிட்டி சாலிட் லைன்லேயே இருந்ததுன்னா எப்படி சார் பண்றது? ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள் ஹியர். இப்போ இதுக்கு கைரல் சென்டர் இருக்கா? there are 2 கைரல் சென்டர்ஸ். இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். இப்போ இதுக்கு அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணுங்க. இப்படி ப்ரையாரிட்டி சிஐபி ரூல் வச்சு நம்ம அசைன் பண்ண போறேன். ஓகே, ஸோ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கைரல் சென்டர். எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க.
ஸோ திஸ் இஸ் அ கைரல் சென்டர். எங்கெங்கெல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு? Here one connectivity, அதே மாதிரி இங்க 2, this is 3 and this is 4. எதுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க? ஆல்டிஹைட் சார். நல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி டவுட் வரப்ப என்ன சொல்லியிருக்கோம் நமக்கு, அந்த இதை எழுதி என்னென்ன ஆட்டம்ஸ் பாண்ட் ஆகுது அதை எடுத்து எழுதிடுங்க. இப்போ ஆல்டிஹைட்ல என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கும்? ஆல்டிஹைட் மாதிரி பார்த்தோம், சி டபுள் பாண்ட் ஓ ஹைட்ரஜன். எப்படி எழுதலாம்? இந்த கார்பன் 2 தடவை ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. நெக்ஸ்ட் இது பாருங்க, இது கார்பனைல் சி டபுள் பாண்ட் ஓ. அப்போ ஆக்சிஜன் 2 தடவை கார்பன் கூட கனெக்டிவிட்டி. அப்போ ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஒரு கார்பன் இருக்கு, கார்பன். இங்க பாருங்களேன், இங்க கூட கனெக்டிவிட்டி ஒரு கார்பன், அதே மாதிரி இந்த சைடு கூட ஒரு கார்பன், இங்க இருக்கக்கூடிய ஒரு பிஆர், கார்பன் கார்பன் ஒரு புரோமின். நெக்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, இதோட கனெக்டிவிட்டி ஒரு கார்பன், CH2 தானே இது, 2 ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். இந்த மாதிரி எடுத்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்பதான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க இந்த மாதிரி பைசைக்கிள் காம்பவுண்ட்ஸ் வரப்ப. இப்போ ப்ரையாரிட்டி ஈஸி அசைன் பண்ணிடலாமா? எதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகமா இருக்கக்கூடிய எலமெண்ட்? கார்பன் கார்பன் புரோமின் இருக்கு, இங்க ஆக்சிஜன் இருக்கு. which gets higher priority? yes, bromine is the first priority. ஓகேங்களா? செகண்ட் priority இங்கேயும் 2 ஆக்சிஜன், இங்கேயும் 2 ஆக்சிஜன். but here it is hydrogen, here it is carbon. அப்ப செகண்ட் priority எங்க வந்துரும்? கார்பனைல் குரூப் இருக்கு பாத்தீங்களா, here செகண்ட் priority. இப்போ 2 ஆக்சிஜன் இருக்குது, தேர்ட் priority. ஸோ கார்பன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன்றது ஃபோர்த் priority. இப்போ இமேஜினரி ஏரோ டிரா பண்ணுங்க. இமேஜினரி ஏரோ இங்க 1 இருக்கு, 2 3. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன? எஸ் கான்ஃபிகரேஷன். ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ லீஸ்ட் ப்ரையாரிட்டி பார்க்கணும். லீஸ்ட் ப்ரையாரிட்டின்றது அவே ஃப்ரம் த பாண்ட் டுவர்ட்ஸ் தி மீன் அவே ஃப்ரம் த அப்சர்வர் டுவர்ட்ஸ் அப்சர்வர் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. நீங்க லாஸ்ட் செஷன்ல கேட்டீங்க பார்த்தீங்களா, லீஸ்ட் ப்ரையாரிட்டி லைன்லேயே இருந்ததுன்னு என்ன பண்றது? அங்கேயே இன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ லீஸ்ட் ப்ரையாரிட்டி அவே ஃப்ரம் த அப்சர்வர் இருந்தால் மட்டும்தான் ஆஸ் சச் என்ன கான்ஃபியூஸ் வருதோ, இந்த இமேஜினரி ஏரோ ட்ரா பண்றப்ப வருதோ அதை அப்படியே அசைன் பண்ணிடணும். டுவர்ட்ஸ் அப்சர்வர் இருந்தாலோ அல்லது லைன் பாண்டில் இருந்தாலோ என்ன பண்ணணும், நீங்க ஒரு இன்வர்ஷன் பண்ணிக்கங்க, ஆர் கான்ஃபிகரேஷன். அப்ப இந்த கைரல் சென்டருடைய அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் இஸ் ஆர். இஸ் இட் கிளியர்? அதே மாதிரி இன்னொரு கைரல் சென்டர் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு. டேக் a screenshot. இதுவும் கைரல் சென்டர் தான். இதுக்கு என்ன கான்ஃபிகரேஷன் வருதுன்றதை சால்வ் பண்ணுங்க. சார் அப்புறம் நம்ம இந்த ஆர்எஸ் இந்த இதெல்லாம் வச்சு நம்ம ஐயூபேக் நேம் போடுவோம். ஐயூபேக் நேம் எழுதும் கூட ஆர்எஸ்லாம் வரும் சார். இதுல அது எப்படி சார் அது மாதிரி கேட்பாங்களா? கேட்பாங்க. क्वेश्चन இதெல்லாம் வரும். நார்மல் கிளாஸ் நீங்க அசைன் பண்ண தெரியும். நமக்கு நார்மலா அசைன் பண்ணிடுவீங்க. அங்க கைரல் சென்டர் இருந்தது அப்படின்னா, கைரல் சென்டர் இருந்ததுன்னா அது முன்னாடி சேர்த்துருங்க. ஆர் முன்னாடி சேர்த்துருங்க. அதோட அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் அசைன் பண்ணிட்டு அதான் இந்த நேம்ல எங்க சேர்க்கணும்? இது எந்த நம்பர்ல இருக்கோ அந்த நம்பர் சேர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு வச்சுங்களேன், இங்க ஒரு கைரல் சென்டர் இருக்கு. நம்பர் எங்க கொடுப்பீங்க? கார்பாக்சிலிக் ஆசிட் கொடுப்பீங்களா? 1 2 3. அப்ப தேர்ட்ல தான் கைரல் சென்டர் இருக்கு.
அப்ப இதோட கான்ஃபிகரேஷன் R S வந்ததுக்கு அப்புறம் 3ல நீங்க சொல்லிரணும் 3R அல்லது 3S அப்படின்னு. We'll continue in the next session. So thank you all.